ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரேடியாக ரெடியாகி எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் எதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தாங்க. இந்த ட்ரெயினை பிடிக்க நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள். செம்ம ஃபாஸ்ட்டாக அறக்க பறக்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3:40 ஏதோ ட்ரெயினுங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3:45 தாங்க வீட்டில் இருந்தே கிளம்பணும். ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எக்போர்னில் தான் இப்போ இந்த ட்ரெயினை பிடிச்சோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஏசி தான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த ட்ரெயின். ஸோ தம்பியை நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அதித்தி வந்து ட்ரெயின் ஏறினதுலேருந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான். ஒரேடியாக நாங்கள் போய் வீட்டை ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இங்கே 3:40 ட்ரெயின் ஏறி நாங்கள் 7 o'clock நாங்கள் விழுப்புரம் போயிட்டோங்க. ஸோ வீட்டில் போய் எல்லாரையும் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி. 1 year ஆகிடுச்சு நான் ஊருக்கு போய். கன்சீவாக இருந்தனால நான் போக முடியல. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ இந்த வீட்டு வேலை கொஞ்சம் நடந்துகிட்ருக்கிறதுனால வீடெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போனவொடனே என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பேண்ட்டெல்லாம் கட்டி போட்டு கிராமத்தால் லுங்கி எடுத்து கட்டிக்கிட்டாரு. முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோலாம் அப்படியே சுற்றி கவர் பண்ணி எடுத்தோம். ஸோ பாருங்கள், ரொம்ப இருட்டிடுச்சு. கிராம சைடெலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கெல்லாம் எல்லோரும் படுத்துருவாங்க. ஸோ நாங்களுமே என்ன பண்ணோம், போனவுடனே எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து டேம் மீன் வாங்கி வறுத்து வச்சுருந்தாங்க. அது சூடாக இருந்துச்சு. ஸோ காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ண உடனே சுட அந்த மீனை போட்டு, அது ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீனுங்க, அதனால் அந்த மீனை வந்து நான் ரசித்து சாப்பிட்டேன். சுவையோ சுவை. ஸோ நீங்களும் இது மாதிரி போயிட்டு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.